வணக்கம். அதாவது விஜய் அவர்கள் ஏன் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு இப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதாவது இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு தமிழ்நாடு அரசு இல்லத்துல போய் சந்திக்கும் போது ஒவ்வொரு முதலமைச்சர்கள் பத்திரிகையாளரை சந்திப்பாங்க அப்படின்றது ஒரு மரபா இருந்தது. அது எல்லா முதலமைச்சர்களும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. இது எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னாலும் ஒரு மரபா என்ன பண்ணாங்க, பத்திரிகையாளர் சந்தித்திருந்தாங்க. இங்கேயும் எல்லா முதலமைச்சர்களும், பொறுப்பேற்ற முதலமைச்சர்கள் எல்லாருமே பத்திரிகையாளரை தைரியமா சந்திப்பாங்க. தப்போ ரைட்டோ சந்திப்பாங்க. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, உள்வாங்கி பதில் சொல்லுவாங்க. இது தொடர்கதையா இருந்தது. ஆனா விஜய் அவர்கள் வந்ததுலேருந்து இதுவரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு. பத்திரிகையாளரை கண்டாலே தலை தெரிச்சு ஓடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்குது. அந்த பிளாக் மார்க் அவருக்கு இருக்குது. ஸோ இப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது ரொம்ப நாள் ஒதுங்கி இருந்தா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அவர் ட்வீட்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதாவது ஏஐ மூலியமா ஜெயக்குமார் அண்ணன் விஜய்க்கு பத்திரிகையாளர் சந்திப்பது எப்படி அப்படின்னு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, பயிற்சி வகுப்பு எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போட்டு என்ன பண்ணிருக்காரு, கிண்டல் பண்ணியிருக்காரு. இது சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா என்ன பண்ணிருக்கு, பரவி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் அப்படின்னும் பொழுது பத்திரிகையாளர் அவங்க எல்லாருமே மக்களின் குரலா வடிவமா தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு மக்களுக்கு ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க டைரக்டா போய் சேர்க்கணும்னா முடியாது. பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு இன்னபடி நான் செய்யறேன், இன்னபடி நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் அது போய் சென்றடையும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நாட்டின் ஜனநாயக தூண்கள்ல பத்திரிகை அப்படின்றது ஒரு தூண் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பத்திரிகையாளரை எந்த அளவுக்கு மதிக்கணும், பத்திரிகையாளருக்கு எந்த அளவுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நிலவுது. இப்படின்ற டைம்ல விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் பொதுவாக வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், விஜய்க்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச தெரியாது. ஸோ ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் அவர் பேசுவார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவெளியில் மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா பிரஸுங்க கேட்குற கேள்விக்கு அதுக்கு நோட்ஸ் கரெக்டாக இருந்ததுனால தான் பேச முடியும். தடுமாடுவார். ஏன்னா கேட்குற கேள்வி ஒன்னொன்னு அங்கேருந்து அப்படி இப்படி வரும். எதுக்கு எதோ பதில் சொல்லணும்னு இவருக்கு திணறுவார். ஸோ பதில் தெரியாமல் மாட்டிப்பார். தேவையில்லாமல் இவரை போயிட்டு அசிங்கப்படுத்த வேணாம், மாட்டிக்கிட்டு இவர் என்ன பண்ண முழிக்க வேண்டாம் அப்படின்றதுனாலேயே பத்திரிகையாளர் அவாய்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். ஜெயக்குமார் அண்ணன் இந்த கிளாஸ்ல என்ன சொல்றாரு, எப்படி பத்திரிகையாளர் அணுகணும் அப்படின்னா, பத்திரிகையாளரை உள்ள கொண்டு வந்து நிதானமா இருங்க, பதட்டமே படாதீங்க, நிதானமா இருந்து அவங்க கேட்கிற கேள்வியை உள்வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறாரு. அடுத்தபடியா வீரவசனம்லாம் பேசாதீங்க, எமோஷனலா பேசாதீங்க, சட்டப்படி நீங்க கையில வச்சிருக்கிற அறிக்கைப்படி பேசுங்க. ஏன்னா எமோஷனல் அப்படின்றது உங்களை என்ன பண்ணணும், வெறும் வாய் வார்த்தைகளை தான் கொடுக்கும், அது அவநம்பிக்கை ஏற்படுத்தும். ஆனா சட்ட ரீதியா பேப்பர் படி நீங்க பேசுனீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பல கிளாஸுகள் எடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம பத்திரிகையாளரை சந்திக்கும் போது கொஞ்சம் அமைதியை காக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அகங்காரம், கோபம் இதெல்லாம் கொள்ளக்கூடாது. சைலண்ட்டாக இருந்து அமைதியாக இருந்து கேள்விகளை உள்வாங்கிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லாமல் தகவலோட போங்க. இந்த தரவுகள் தான், நீங்கள் சொல்கிற தரவுகள் தான் உங்கள் மேலே நம்பிக்கை உண்டாகும். சும்மா உணர்ச்சி போங்க நீங்கள் பேசிட்டு இது பண்ணிட்டா பில்டப் தான் சரி போயிட்டு போவோம். அது மக்கள் மத்தியில் அது நம்பிக்கையை உண்டு பண்ண ஆகுது அப்படின்னு பல விஷயங்களை உள்ளடக்கி இந்த ஏஐ மூலியமா ஜெயக்குமாரன் அவர்கள் தாவேக்காவுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. ஏன் இதுக்கு திடீர்னு இப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த புதிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களாம் இந்த வருகிற 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுது. இந்த சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கணும், எப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்பு தமிழ்நாடு அரசு மூலியமா என்ன பண்றாங்க, எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பலருக்கும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏன்னா வருவங்க எல்லாமே தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே புதுசு. யாரும் பழைய ஆட்கள்லாம் கிடையாது. ஒரு சில தவிர்த்து பழைய ஆட்கள் கிடையாது. எல்லாம் புதுசு. இவங்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கணும் அப்படின்னா கட்சி ரீதியா நீங்க பயிற்சி வகுப்பு எடுத்துக்கலாமே. ஏன் அரசு சார்ந்து நீங்க எடுக்கிறீங்க? இது அரசு பணம் தான் வீண் விரயம் ஆகுது. இதுல அரசுடைய எல்லா வேலைகளும் கெடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா நீங்க அவங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்கணும் அப்படின்னா கட்சி ரீதியா உங்க அலுவலகத்துல நீங்க என்ன பண்ணலாம், பயிற்சி வகுப்பு நடத்தலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் நீங்க பயிற்சி வகுப்பு நடத்துறீங்க. இங்க திமுகல இருக்கிறவங்களுக்கும் அதிமுகல இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. தாவேக்கால இருக்கிறவங்க தான்
புதுசாலு. ஸோ அவங்களுக்கு நீங்க பயிற்சி வகுப்புனா இது அரசு சார்ந்த ஒரு முகாமா நீங்க நடத்திருக்க தேவையில்லையே. உங்க கட்சி ரீதியாவே நீங்க நடத்திருக்கலாமே. இன்னைக்கு கட்சி ரீதியா நடத்தினா பல செலவுகள் வரும். இன்னைக்கு அரசு ரீதியா நடத்தினா அந்த செலவுகள் எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மக்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்ய மாட்டேன், என் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்க மாட்டேன்னு சொன்ன விஜய் இன்னைக்கு உங்க கட்சி எம்எல்ஏக்கு, உங்க கட்சி அமைச்சர்களுக்கு நீங்க பயிற்சி வகுப்பு கொடுக்கணும்னா உங்க பணத்துல உங்க கட்சி செலவுல நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க அதை பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கணும். இன்னைக்கு அரசு பணம் அப்படின்றது எவ்வளவு செலவாயிருக்குது அப்படி ஏற்கனவே நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி நீங்க கட்சி ரீதியா எடுக்கக்கூடாது, அரசு ரீதி தான் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. அது விட்டுருங்க. இது மாதிரி ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறாங்களே, ஸோ அரசியல் ஞானம் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இவங்க இந்த அளவுக்கு வந்து இது மாதிரி செயல்படுறாங்களே, இதை குறிக்கிற விதமா தான் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நீங்க பயிற்சி முகாம் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எம்எல்ஏக்கு அமைச்சர்களுக்கு சட்டப்பேரவையில எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி கேள்விகளை உள்வாங்கி பதில் சொல்லணும் இப்படின்னு பயிற்சி வகுப்பு எடுக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. முதல்ல நீங்க பிரஸ்ஸ சந்திங்க சார். ஒரு முதலமைச்சர் பிரஸ்ஸ சந்திச்சு நாட்டில் என்ன விஷயங்கள் நடக்குது, அரசு சார்பா என்ன திட்டங்களை செயல்படுத்த போறோம், அரசு சார்பா இதை எப்படி நாங்க கையாள போறோம், அரசு சார்பா இதுக்கான விஷயங்களை எப்படி வகுக்க போறோம், பிரஸ்ஸ பார்த்து சொல்லுங்க. மக்கள் உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. உங்க மௌனம் பதில் ஆகாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கேட்கிற கேள்விக்கு அப்பப்போ பதில் சொல்லிட்டா உங்க மேல நம்பிக்கை வரும். இன்னைக்கு பல மக்கள் உங்களை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உங்களை வர வச்சாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாருமே கேள்விகள் கேட்கிறாங்க, நீங்க மௌனமா இருக்கிறதுனால. இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றதோ இல்ல இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் சொல்றதோ இதுக்கு பதில் வராது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வாயை திறந்தாதான் மக்கள் இங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, மக்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ நீங்க வாயை திறக்கணும் அப்படின்னா ஒன்னு வீடியோ போடுங்க. நீங்க இந்த கரூர் விவகாரத்துல வீடியோ போட்டீங்கல்ல, ஒரு 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்களா, ஒரு எமோஷனலா ஒரு வீடியோ போட்டீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. இல்லையா பிரஸ்ஸை சந்திங்க, பிரஸ்ஸை சந்திச்சு கூப்பிடுங்க, நான் மட்டும் தாங்க பேசுவேன், நீங்க யாரை கேள்வி கேட்க கூடாதுங்க அப்படின்னு எதனா ஒன்று சொல்லுங்க சார். ஆனா ஏன் பிரஸ்ஸை மட்டும் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு, கலைஞர் அவர்களும் சந்திச்சாரு, ஜெயலலிதா சந்திச்சாங்க, எடப்பாடி சந்திச்சாரு, ஓபிஎஸ் சந்திச்சாரு, எல்லா முதலமைச்சரும் சந்திச்சிருக்காங்க சார். ஆனா இங்க விஜய் மட்டும்தான் சந்திக்கல அப்படின்ற ஒரு விவகாரம் தான் இங்க பூதாகரமா கிளம்பியிருக்கு. சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அப்போ இருந்த பத்திரிகை வேற, இப்போ இருக்கிற டிஜிட்டல் மையன்றது வேற அப்படின்றாரு. எப்போ பார்த்தாலும் பத்திரிகை தான் சார். அப்ப இருந்த பிரஸ் இப்போ இருக்கிறாங்க. என்ன இந்த டிஜிட்டல் மையத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க அது வேற இது வேற, அது அந்த காலம் இது இந்த காலம் அப்படின்லாம் பிரிக்க வேண்டாம். பிரஸ் அப்படின்றது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கு பயப்பட்டு அப்ப இருந்த பிரஸ் வேற இப்ப இருந்த பிரஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியேஷன் கொடுக்குறீங்களா, அது வேண்டாம் அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஸோ கூடிய விரைவில் விஜய் அவர்கள் பிரஸ்ஸை சந்திக்கணும். ஸோ பிரஸ்ஸை சந்திக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஏஐ போட்டோ தான் இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது அவர் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. ஜெயக்குமாரன் அவர்கள் இந்த தாவேக அரசை விமர்சிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அவர் வாயை திறந்து பேசணும் இல்லை. இந்த ஒரு போட்டோவே விஜயை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிருச்சு, தாவேக அரசை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பிரஸ்ஸை சந்திக்காம இருக்கிறது இது இங்க எவ்வளவு பெரிய ஒரு விமர்சனத்தை உள்ளாக்குது அப்படின்றது தான் இங்க பெரும் விஷயமா இருக்கு. பிரஸ்ஸை சந்திக்கலாம் குற்றமா அப்படின்னா அது கிடையாது. பிரஸ்ஸை சந்திச்சா நீங்க நல்லவர், பிரஸ்ஸை சந்திக்கலாம் நீங்க கெட்டவர், உங்க மேல குற்ற சம்மந்தம் அப்படிலாம் கிடையாது. மக்கள் கேள்வி கேட்கறாங்களே, இந்த மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்க சைடுன்ற பதில் என்ன, அரசு சைடுல இருந்து பதில் என்ன, இதுதான் வேணும். ஸோ நீங்க பிரஸ்ஸை பார்த்து சந்திச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லையே. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதும் பிரஸ்ஸை சந்திக்கல, அப்படி யாருன்னா மைக் எடுத்துன்னு போயிட்டு விஜய் வாய்கிட்ட நீட்டனா அவரை அந்த பிரஸ்ஸை போட்டு அடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு செயல்ல தான் இருக்கிறாங்களே கண்டி. பிரஸ்ஸுக்கு இங்கே சுதந்திரமான விஷயங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் தான் பத்திரிகையாளர் சுதந்திரம் அப்படின்றது இங்கே பறிக்கப்படுது. ஒரு சில சேனல்லாம் முடக்கியிருக்கிறாங்க, ஒரு சில கருத்து சொன்ன யூடியூப் சேனல்லாம் பிளாக் பண்ணி கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் விஜய் அரசுக்கு வந்து எதிராக பேசுகிறாங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. கடந்த ஆட்சியில் கூட நடக்கல, இந்த ஆட்சியில் தான் இது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஸோ ப்ரெஸ்ஸை பார்த்தாலும் பயம், பிரஸ்ஸுகள் இருந்தாலும் பயம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு இந்த அரசு போயிட்டு இருக்கு. இதை சுட்டி காட்டுற விதமா தான் ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் பிரஸ்ஸை சந்திக்கிறது எப்படி, கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ இன்னைக்கு சோசியல் மீடியாவே முடக்கி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.